சார், எம்எஸ்எம்இ சமாதானத்துல பிராக்டிஸ் பண்றதுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சார்? எம்எஸ்எம்இ சமாதானம் மட்டும் இல்ல, எம்எஸ்எம்இ என்டையர் எம்எஸ்எம்இலயுமே வந்து நிறைய ஸ்கீம்ஸ் அவைலபிள். சப்சிடி ஸ்கீம் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் இருக்கு, அது இல்லாம வந்து லோன்ஸ், வெரைட்டி டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் இருக்கு. அது இல்லாம எம்எஸ்எம்இ சமாதானம் நம்ம சொல்றோமே அதுவும் இருக்கு. இதுல நிறைய வந்து இப்ப பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால எம்எஸ்எம்இ கன்சல்டன்ட்னே வந்துட்டாங்க. பட் சவுத் இந்தியால அந்த மாதிரி இல்ல. ஸோ இந்த மாதிரி எம்எஸ்எம்இக்கு வந்து தனியா ஒரு கன்சல்டன்ட் ஆண்டர்பிரனருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ரோல் இருக்கு. ஸோ அதுல வந்து யங்ஸ்டர் நிறைய உள்ள வரணும், யாருமே இல்லை. ஸோ எம்எஸ்எம்இல ஒரு கன்சல்டன்டா நான் மாறணும் சார். ஸோ இந்த மாதிரி ஆண்டர்பிரனருக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், அது மூலியமா நானுமே ஏர்ன் பண்ணோம் அப்படின்றவங்களுக்கு நாங்க ஒரு கைடன்ஸ் வச்சிருக்கோம், எம்எஸ்எம்இ கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ட்ரைனிங்கும் தரும். யார் யாருக்கு தரோம்னா பிகாம் அண்ட் எம்காம் ஸ்டூடெண்ட், எம்பிஏ ஃபைனான்ஸ் படிச்சவங்களுக்கு, இவங்களுக்குலாம் வந்து பெரிய ஸ்கோப். நீங்க வந்து சோசியல் மீடியால போனீங்கன்னா எம்எஸ்எம்இ கன்சல்டன்ட் நார்த் இந்தியா ஃபுல்லா இருக்காங்க. பட் சவுத் இந்தியால யாருமே இல்லை எம்எஸ்எம்இ கன்சல்டன்ட். ரொம்ப ஃபியூ பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. பட் நீடு ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ டே பை டே வந்து சிட்கோ புதுசா ஓபன் பண்றாங்க, அனௌன்ஸ்மெண்ட் வருது சிட்கோக்கு. அப்போ பிசினஸ் டெவலப் ஆகிட்டு தான் இருக்கு. நீங்க இனிஷியலா எடுத்தீங்கன்னா ஒரு டேட்டா ஸ்டார்ட் அப் பாத்தீங்கன்னா 2020 பாத்தீங்கன்னா ஒரு 2000 கம்பெனி இருந்தது, இன்னைக்கு 7000 கம்பெனி கிட்ட வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் இந்த 4-5 வருஷத்துல 5000 ஸ்டார்ட் அப் புதுசா வந்திருக்கு. தமிழ்நாடு மட்டும் நான் சொன்ன டேட்டா. அப்ப எவ்வளவு பேர் எம்எஸ்எம்இ கன்சல்டன்ட் நீட் இருக்காங்க. பட் இதுல யாருக்குமே ஃபோக்கஸ் இல்லை. இதுக்கு தனியா ட்ரைனிங் சென்டர் எங்கேயுமே இல்லை. ஸோ வி ஆர் ப்ரொவைடிங் ட்ரைனிங் சென்டர்ஸ். ஸோ நீட் பேசிஸ்ல ஏன்னா எம்எஸ்எம்இ கன்சல்டன்டா மாறணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு நீட் பேசிஸ்ல வி ஆர் ட்ரைனிங். ஓகே, தேங்க்யூ சார்.